மீண்டும் உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். 50 வயத தாண்டின உடனே ஆணாக இருந்தாலும், பெண்ணாக இருந்தாலும் சரி, மனசு போட்டு அழுத்த ஆரம்பிச்சிடுது. காரணம் என்ன? நம்ம பிள்ளைங்கள எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு தனியா எப்படி இருக்க போறோம்? அல்லது 60 வயது தாண்டும் போது பணி ஓய்வு பெற்ற பின்பாடு நம்முடைய வருமானம் குறையும் போது என்ன செய்ய போறோம்? அப்படி எல்லாம் நிறைய யோசிச்சு 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 நம்முடைய மனசு ரொம்ப அழுத்த ஆரம்பிச்சிருது. உங்களுக்காக தான் இன்னைக்கு ஒரு கதை. அது ஒரு நாடு. வித்தியாசமான நாடு. அந்த நாட்டினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தாக்க, 5 வருடம் ஒரு அரசன் அரசாளலாம். 5 வருடம் கழித்து அந்த அரசனை கொண்டு போய் ஒரு ஆற்றங்கரை கடந்து இருக்கக்கூடிய ஒரு காட்டுல விட்டுட்டு வந்துருவாங்க. அந்த காட்டுல மனுஷங்க வாழவே முடியாது. அதனால அந்த நாட்டுக்கு அரசனாகறதுக்கே எல்லாரும் யோசிப்பாங்க. இப்படி நாட்கள் கடந்தது. ஒரு முறை அரசனாக்குவதற்கு யாருமே இல்லை, யாருமே தயாராகவும் இல்லை. அப்போ ஒரு வாலிபன் தானாக முன் வந்து நான் அரசனாகிறேன்னு சொல்லி சொன்னான். எல்லாம் நாட்டு மக்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். அவன் அப்படியே கொண்டாடி அரசனாக்குனாங்க. அவனும் அரசனானான். 1, 2, 3, 4 என்று 5 வருடங்கள் கழிந்தது. அந்த அரசன் அந்த நாட்டை விட்டு வெளியே போகக்கூடிய ஒரு நாள் ஒன்று வந்தது. மக்கள் எல்லாம் சோகமாயிட்டாங்க. அரசன் மட்டும் முகத்துல எந்த ஒரு சஞ்சலமும் இல்லாமல் இருந்தான். அவனை தாரை தப்பட்டையோட விழா கொண்டாட்டத்தோட அவனை கொண்டு போய் அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய காட்டுல விடுவதற்காக மக்கள் எல்லாம் அழைச்சிட்டு போனாங்க. அப்போ அந்த அரசன் எந்த ஒரு சலனமும் இல்லாம போனான். ஒரு முதியவருக்கு இதை பார்த்துட்டு அவரால் மனசு தாங்கவே முடியல. அந்த அரசன்கிட்ட கேட்கிறாரு, நீ அந்த காட்டுக்குள்ளார போயிட்ட அப்படின்னு சொன்னாக்க நீ உயிர் வாழ முடியாது. அங்க பெரிய பெரிய விலங்குகள் எல்லாம் இருக்கும், அங்க யாருமே இல்ல. எப்படி நீ போய் அங்க இருக்க போற? இந்த மனநிலையோட எப்படி நீ சந்தோஷமா போற அப்படின்னு சொல்லி கேட்ட போது அந்த அரசன் சிரிச்சுட்டே சொன்னானா,